அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூ அப்படின்னா என்ன, அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்ட ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கியூ அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். எஸ்கியூ அப்படின்னா தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது, இதை தான் எஸ்கியூ அப்படின்னு சொல்கிறோம். அதிலிருந்து தவிர்த்து நிற்கிற, அது தேவையில்லை அப்படின்னு நீக்கம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே எஸ்கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இதை மெமோவாக தான் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக நம்மளுக்கு ப்ரொவிஷனோ இல்லை ஏதாவது செக்ஷனோ இல்லை பெட்டிஷனோ கிடையாது. ஒரு மெமோவாக ஃபைல் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒரு மெமோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, PW2 வரக்கூடிய ஒரு சாட்சி என்ன பண்ணுறாரு, வரவே மாட்டேங்கிறார். இதுக்கான காரணம் அவர் பிரதிவாதியால் ஏதோ ஒரு மூலயமா, பணம் மூலயமாவோ ஏதோ ஒன்று மிரட்டியோ அந்த நபரை வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்தாலுமே அவர் சாட்சி இவருக்கு சார்பாக சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது வாதிக்கு தெரிய வருது. ஸோ அந்த சூழ்நிலையில் இவர் அவருக்கு பாதகமாக ஆயிடும்னு வாதிக்கு அவர் தரப்பு சாட்சி பிரதிவாதிக்கு சொல்லுவாருன்னு தெரிய வரும்போது, இல்லை இந்த சாட்சியை நான் நீக்கம் செஞ்சுக்கிறேன், இந்த சாட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறேன், தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெமோவை தாக்கல் செய்யலாம். இதை தான் எஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே வழக்கில் நம்ம ஒரு விஷயத்தை தாக்கல் செஞ்சுருப்போம், அது திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்கு நாட் ப்ரெஸ், பெட்டிஷனுக்கெலாம் நாட் ப்ரெஸ் பண்ணிப்போம். அதுபோல் இப்போ வாக்கு மூலமே நம்ம ஆல்ரெடி வாதி தரப்பு சாட்சியாக இவரை நம்ம போட்டுட்டாச்சு ஏற்கனவே. ஆனால் அவர் பிரதிவாதிகளால் ஈர்க்கப்படுகிறார் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன செய்யலாம், இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி, இந்த எஸ்கியூ மெமோவை ஃபைல் பண்ணி அவர் ஏற்கனவே தாக்கல் செஞ்ச வாக்குமூலத்தையும் அவர் சாட்சியாக வருவதையுமே நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நாட் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.